विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा धरुणी वेणु अधरी धरुणी वेणु वेणु वाजविला कोणी वेणु वेणु वाजविला कोणी वेणु वेणु वाजविला कोणी वेणु अधरी धरुणी वेणु अधरी धरुणी वेणु वेणु वाजविला कोणी वेणु वेणु वाजविला कोणी वेणु वेणु वाजविला कोणी वेणु प्रातःकाली तोवनमाली प्रातःकाली पवनमाली घेऊनी जातो धेनु धेनु घेऊनी जातो धेनु अधरी धरुणी वेणु अधरी धरुणी वेणु वेणु वाजविला कोणी वेणु वेणु वाजविला वेणु वाजविला उभी मी रागे वाट मी पागे उभी विरागे वाट विपागे केव्हा भेटेल मम काणू काणू केव्हा भेटेल मम काणू अधरी धरुणी वेणू अधरी धरुणी वेणु वेणु वाजविला कोणी वेणु वेणु वाजविला कोणी वेणु वेणु वाजविला कोणी एका जनार्दनी वाजविला वेणू एका जनार्दनी वाजविला वेणु एका जनार्दनी वाजविला वेणू एका जनार्दनी वाजविला वेणु एकता मम झाले तल्लीनू अधरी धरुणी वेणु अधरी धरुणी वेणु वेणु वाजविला कोणी वेणु वेणु वाजविला कोणी वेणु वेणु वाजविला कोणी भज गोविंद गोविंद गोपाला भज गोविंद गोविंद गोपाला भज गोविंद गोविंद गोपाला भज गोविंद गोविंद गोपाला भज मुरली मनोहर नंदलाला भज मुरली मनोहर नंदलाला भज मुरली मनोहर नंदलाला भज मुरली मनोहर नंदलाला भज गोविंद गोविंद गोपाला भज गोविंद गोविंद गोपाला भज गोविंद गोविंद गोपाला भज गोविंद गोविंद गोपाला भज मुरली मनोहर नंदलाला भज मुरली मनोहर नंदलाला भज गोविंद गोविंद गोपाला भज गोविंद गोविंद गोपाला राम गोविंदा गरे भजो रे भैया राम गोविंदा गरे भजो रे भैया राम गोविंदा गरे भजो रे भैया राम गोविंदा गरे जब
साधन कछ नहीं लागत, जप तप साधन कछ नहीं लागत, खर्चत नहीं गडरी, भजो रे भैया राम गोविंदा हरे, भजो रे भैया राम गोविंदा हरे। संतत संपत सुख के कारण जासे भूल परी, भजो रे भैया संतत संपत सुख के कारण जासे भूल भरी, भजो रे भैया राम गोविंदा हरे, भजो रे भैया राम गोविंदा हरे। कहत कबीरा जो मुख राम लगी, कहत कबीरा जो मुख राम लगी, वो मुख धूल भरी, भजो रे भैया वो मुख धूल भरी, भजो रे भैया राम गोविंदा हरे, भजो रे भैया राम गोविंदा हरे। बोल राजा रामचंद्र भगवान की जय। குரோரனுகிரகேணைவ புமான் பூர்ணஹா. பூர்ண வஸ்துன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய பரபிரம்மே கிருஷ்ணாவதாரம் பண்ணி பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு அந்த பூர்ணமான அந்த பரம்பொருள் சொல்றது குரு கிருபையினால நான் பூர்ணனானேங்கிறது. குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ணஹா. அதனாலதான் பகவான் சர்வஜனாயிருந்து சாந்தீபினி மகர்ஷியினுடைய குருகுலத்துக்கு போனான் படிக்கிறதுக்கு. சாந்தீபினி மகர்ஷியினுடைய குருகுலத்தில் சுவாமி 3 மாசம் தான் இருந்தார். இந்த 120 நாள் சக்கியத்தில் தான் குச்சேலர் பிராணாபிமானம் குச்சேலர்கிட்ட. குச்சேலரும் கிருஷ்ணனும் சேர்ந்து வித்யாபியாசம் பண்ணினா சேர்ந்து படித்தான்னா நமக்கு ஏதோ 10 வருஷம் படித்த மாதிரி இருக்கும். 4 மாசம்தான். 4 மாசம் என்னன்னா 4 மாசத்துல முடிஞ்சுடுதோ. அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாது, குருக்கே அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். ஆச்சுன்னு விட்டார். 4 மாசத்துல முடிச்சுன்னு விட்டார். எல்லாத்தையும் முடிச்சுன்னு வந்துட்டார். இவர் பேர்பட்டவர் தெரியுமா? அவர் குருதட்சிணை கேட்டாரோன்னு அவாத்து மாமி கேட்க சொல்லி கேட்டார். அன்னைக்கு சமுத்திரக்கரையில் போன என் குழந்தையை திருப்பி மீட்டு கொண்டான்னு சின்ன குழந்தையா போய் எடுத்தது. இப்படி குருமாதா ஆசைப்பட்ட உடனே இவர் கொண்டு வந்து கொடுக்குறார். அன்னைக்கு 10-12 வயசுல படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காம போயிடுத்தது. இப்போ கொண்டு வந்து வச்சா புண்ணாக்கு மாதிரி தானே இருக்கும். அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுன்னா அதே நிலையில் கொண்டு வந்து கொடுத்தா புண்ணாக்கு மாதிரி இருக்கும். அந்த குழந்தைய கொண்டு கொடுக்கும்போதே என்ன பண்ணா தெரியுமா கிருஷ்ணன்? அந்த குழந்தைக்கு சகல ஞானத்தையும் அனுகிரகம் பண்ணி சர்வஜனா கொடுத்துட்டான். ஒரு க்ஷண நேரத்தில் இந்த ஞானத்தை அனுகிரகம் பண்ண சக்தி உள்ள கிருஷ்ணன் 4 மாசம் குருகுலத்தில் இருந்தார். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, பகவானே வந்தா கூட குரு வேணும்னு காமிக்கிறது. பகவானே அவதரிச்சா கூட குரு வேணும். குலத்துக்கு ஆச்சாரியன் வசிஷ்டர், ராமருக்கு மந்திரோபதேச குரு விஸ்வாமித்திரர். எத்தனை அஸ்திர சஸ்திரங்கள் தெரியுமோ விஸ்வாமித்திரருக்கு அத்தனையும் ராமார்ப்பணம் பண்ணினார். எதுக்கு இந்த குழந்தைகளை அழிச்சுன்னு வந்தார் விஸ்வாமித்திரர்னா, தனக்கு தெரிஞ்ச வித்தையை முழுக்க சமர்ப்பணம் பண்றதுக்கு. நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அன்னைக்கு வசிஷ்டர்கிட்ட கோச்சுண்டு சண்டை போட்டுன்னு பிரம்மரிஷி ஆகணுங்கிறதுக்காக லோகத்தில் உள்ள அத்தனை அஸ்திர சஸ்திரமும் நான் கத்துண்டேன். இப்பயோ பிரம்மரிஷி ஆகிட்டார். அதுக்கெல்லாம் என்ன உபயோகம்? தான் அபியாசம் பண்ணின அத்தனை அஸ்திர சஸ்திரங்களையும் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டார். ஒவ்வொரு அஸ்திரத்தையும் அவர் அக்ஷர லட்சம் ஜபம் பண்ணி மந்திர சித்தி ஏற்படுறதுக்கு வருஷ கணக்காக திண்டாடி இருக்கார். அப்பேற்பட்ட மந்திரங்கள். அந்த மந்திரங்களை ராமருக்கு உபதேசம் பண்ணினார் விஸ்வாமித்திரர். ராமர் ஒரு தடவை அந்த மந்திரத்தை திருப்பி சொன்னார். இந்த மந்திரத்தோட தேவதை எதிர்த்தா மாதிரி வந்து நின்று கையை கட்டிட்டு கிங்கராஸ் தவ ராஜேந்திராங்கிறது ராமனை பார்த்து. எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இவர் அபியாசம் பண்ணினார். ஒரு தடவை தான் ராமர் சொன்னார் அந்த மந்திரத்தை. அந்த தேவதை வந்து நின்று கையை கட்டிண்டு நாங்கள்லாம் உங்களுக்கு வேலைக்காராங்க என்ன பண்ணணும். ஒரு தடவை ஜபிச்ச உடனேவே அந்த தேவதைகள் வந்து நிற்கிற அளவுக்கு சக்தி உள்ள பிரபாவசாலியான ராமர் ஏன் அபியாசம் பண்ணணும்? லோக தர்மம். குரு கிருபையினால்தான் ஒருத்தன் பூர்ணனாக முடியும். கீதோபதேசம் பண்ற பகவான் இத்தனை விஷயத்தை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றான். என்னமா உபதேசம் பண்ண முடிஞ்சதுன்னு அவன் சொல்லிக்கிறான். நீ படிச்ச படிப்பெல்லாம் உனக்கு மறக்காமல் இருக்கட்டும்னு என் குரு எனக்கு அனுகிரகம் பண்ணினார். அதனாலதான் எனக்கு கீத உபதேசம் பண்ண முடிஞ்சதுங்கிறார். குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ணஹா. குரு கிருபையினால்தான் மனுஷன் பூர்ணனாக முடியும்.
கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு லோகத்திலேயே லௌகீக பிரபஞ்சத்திலேயே குரு தேவைப்படுறது. கண்ணுக்கு தெரியாத பாரமார்த்திகமான விஷயத்துக்கு எவ்வளவு குரு வேணுங்கிறார். உனக்கு குருவை தவிர யார் வழிகாட்டுவா? ஆனா நீ கீழே விழறதுக்கு உள்ள சிரமம்தான் நிறையா. கவுனு பத்தாவே பாட்டு குருவின बड़ा बिगटयम घाट गुरु बिन कौन बतावे बाट गुरु बिन बड़ा बिगटयम घाट गुरु बिन कौन बतावे बाट गुरु बिन बड़ा बिगटयम घाट गुरु बिन कौन बतावे बाट गुरु बिन बड़ा बिगटयम घाट गुरु बिन எவ்வளவு பெரிய சிரமங்கிறார் அவர். இந்த பாதையை வர்ணிக்கிறார், சம்சார பாதையை. இது எங்க கொண்டு போகும்னா நேரா யமகாட்டுக்கு தான் கொண்டு விடும். நம்மளை அங்கதான் அழிச்சுன்னு போகும். நம்மளை அங்க அழிச்சுன்னு போகாம குருதான் அங்கங்க நம்மளை திருப்புற. எவ்வளவு சிரமங்கள் வருது. மதம் மாத்சரியம் அப்படிங்கிறது கஷ்டம், அகங்காரம் ஒரு கஷ்டம், பெரிய கிடுகிடு பள்ளம், பெரிய நதியை தாண்டணும், கிடுகிடு பள்ளம் இருக்கு, பயங்கரமா இருண்டு வருது, மழை மழை கொட்டுறது, ராத்திரி வேலை, 2 பெரிய மலை இருக்கு, அதை தாண்டி தான் அந்த பக்கம் போயாகணும். போற வழியில திருடம் வேற இருக்கான், இருக்கிறத தூக்கின்னு போயிடுவான், கொஞ்சம் நஞ்சம் வச்சிருக்கிறதையும் தூக்கின்னு போயிடுவான். இருட்டு வேலை, வெளிச்சம் கிடையாது, போற இடமும் கிடுகிடு பள்ளமா இருக்கு, உச்சி மலையா இருக்கு, ராத்திரி வேலை, மான வேற மூடி இருக்கு, மழை வேற கொட்டுறது, வெளிச்சமும் தெரியல, பாதையும் தெரியல, போராததுக்கு திருடம் வேற காத்துட்டு இருக்கான், மலை வேற ஏறி இறங்கி ஆகணும். மதமத்சருக்கா தாரா பரிசத்த, மதம் மாத்சரியங்கிற மழை கொட்டுறது. அகங்கார கீலாட்டு குருபின, அகங்காரம்ங்கிற அலை சமிருத்தியா ஜலம் ஓடுறது, மாயங்கிற காத்து வேற, புயல் காத்து வேற, மாயா பவன கனதாட்டு குருபின. 2 மலை ஏறி இறங்கி ஆகணும். காமக்ரோதோ பர்வத்து டாடே, போற வழி எப்படியாவது நிர்பயமா போக முடியுமோன்னா லோபச்சோறு சங்காத்து, லோபம்ங்கிற திருடன் இருக்கான் கொண்டு போறதுக்கு. அகங்காரம், மதம் மாத்சரியம், அஜ்ஞானம், மாய, காமக்ரோதம், லோபம், இத்தனை நிறைஞ்சது நாம போற பாதை. இது இத்தனையும் அகங்காரம்னா என்ன, காமம்னா என்ன, குரோதம்னா என்ன, மதம்னா என்ன, மாத்சரியம்னா என்ன, மாயைன்னா என்ன, இது எல்லாத்தையும் சொல்லி இப்ப ஏற்பட்ட பாதையில உன்னால தனியா என்னமாடா போக முடியும்? கவுனு பத்தாவே பாட்டு குருவின, குரு இல்லாமல் எப்படி போக முடியுங்கிறார் கபீர். அவர் ராமானந்தரை தேடின்னு வந்தது கூட பகவான் தான் அசரீர் வாக்கா அவற்றை சொல்றான். ராமானந்தரை நோக்கி போ அப்படின்னு பகவான் தான் சொல்றான். அசரீரியாக ராமச்சந்திர பிரபு இவருக்கு சொல்றார், நீ நேரா அங்க போ, குருநாதரை தேடிட்டு போ. இவரை சொன்னதே அவர்தான். பை நபுவாணி பைன புவாணி தேக திலக்கு ரம தேக திலக்கு ரமாணி கரவும் கரும் குரு ராமானந்த गले माला धारिये
அசரீர வாக்கு சொல்றது பை நபுவாலி நவன ஆகாசம், ஆகாசத்திலேருந்து அசரீர வாக்கு நேரா ராமானந்தரை நோக்கி போறோம். இவரும் ராமானந்தரை நோக்கி வர்றார். வாசல் நின்னபடி எவ்வளவோ சொல்றார். அங்க இருக்கிற வாழ்த்தெல்லாம் உள்ள விட மாட்டேங்கிறா. நீ ஒரு மிளேச்சன், நான் மிளேச்சன் எனக்கு தெரியாதங்கிறார் இவர். எனக்கே தெரியுமே நான் மிளேச்சன்னு. இருந்தும் குருநாதர் கிருபாமூர்த்தின்னு தானே நான் வந்திருக்கேன். அவர் ஆராதனம் பண்ற, அவர் எந்த மூர்த்தியை உபாசிக்கிறாரோ அவருடைய குணம் குருநாதருக்கு வருமா வராதா? व्यादकोन आचार किया था ध्रुव की उम्र थोड़ी. குருநாதருடைய கிருபை அடையறதுக்கோ பகவானுடைய கிருபை அடையறதுக்கோ எந்த தகுதியும் தேவையில்லை. ஹிருதய சமர்ப்பணம்ங்கிறது ஒண்ணுதான். ஆச்சார அனுஷ்டானம் அவசியம். ஆச்சார அனுஷ்டானம் இருந்தாதான் பகவத் பிராப்தின்னு சொல்றது தப்பு. ஆச்சாரங்களோ நம்முடைய நியமங்களோ இது தேவையில்லைன்னா இத்தனை புஸ்தகம் எதுக்கு, இத்தனை தர்மசாஸ்திரங்கள் எதுக்கு, இத்தனை ரிஷிகள் ஏன் கஷ்டப்படுறா? அவ்வளவைய பிரதோஷ விரதம் இருந்தார் கிருஷ்ணன்கிறார் பாகவதத்தில். அம்பரீஷ சக்கரவர்த்தி ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் பண்ணினாருங்கிறார். 10 வருஷம் கழிச்சு தன் கிராமம் 50 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு தன் கிராமத்துக்கு வந்த துளசிதாசர் அவ அப்பா காலமாயிட்டாரு தெரிஞ்ச உடனே 30 வருஷம் முன்னாடி பண்ண வேண்டிய பித்ருக்காரியத்தை தாசர் பண்ணினாருங்கிறார். நாபாஜி தர்ப்பணாதிகள் எல்லாம் பண்ணினாருங்கிறார். அப்ப இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ரிஷிகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ரிஷிகளாவது இருக்கட்டும், பகவான் அவதாரம் பண்ணி அவனே பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. இது வேண்டாம்னு சொல்றதுக்காக இந்த வாக்கு இல்லை. பின்ன எதுக்குன்னா இது பகவத் பிராப்திக்கு இது தகுதின்னு நினைக்காதேங்கிறார். இது இருந்தாதான் பகவான் கிடைப்பான்னு நினைக்காத. ஜெகநாத பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்தாராம் மகாபிரபுட்ட. மகாபிரபு ஸ்ரீவாச பண்டிதர்கிட்ட ஜெகநாத பிரசாதத்தை கொடுத்தார் கார்த்தால. யாரா இருந்தாலும் பல் தேய்க்காம சாப்பிடலாமா? அவர் இன்னும் பல்லே தேய்க்கல. ஸ்ரீவாச பண்டிதர் ஜெகநாத பிரசாதத்தை அவர் நீட்டினு அப்படியே வாயில போட்டுட்டாராம் அவர். ஏன் அப்படின்னா ஜெகநாத பிரசாதம் எப்ப கையில கிடைக்கிறதோ வாயில போட்டு. ஜெகநாத பிரசாத மகாத்மியம். ஒரு நாய் வாயில கவ்வின் இருக்கு ஜெகநாதனுடைய பிரசாதம்னா அதை எடுத்து நீ வாயில போட்டுக்கோங்கிறார். ஒரு நாய் வாயில இருக்கு பூரி ஜெகநாதத்தினுடைய பிரசாதம். நாய் வாயிலேருந்து புடுங்கி நீ வாயில போட்டுக்கோ. ஜெகநாத பிரசாதத்துக்கு நியமமே கிடையாது. அதை சாப்பிடாட்டா அது தோஷம் நினைச்சா பிரஷ்டனா விடுவாங்கிறார். யார் கொடுத்தாலும் சாப்பிடணும் ஜெகநாத பிரசாதம். சண்டாளன் கொண்டு வந்து கொடுத்தா கூட சாப்பிடணும். ஜெகநாத பிரசாதம் எந்த நிலையிலையும் சாப்பிடலாம். அதுக்கு பல் தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை, குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது என்ன கொடுக்கிறது யாருன்னு கேட்டார். மகாபிரபு கொடுக்கிறார். அப்ப இந்த பிரசாதத்துக்கு நியமம் வேண்டாமான்னார். நியமம் வேணுங்கிறது சாமானிய தர்மம், லோக தர்மம். இவாளுடைய தர்மம் என்னன்னா இது பிரேம தர்மம். லோகத்துக்கு அதீதமானது. லட்சுமண சுவாமி, பரதன், ராமர் லோக தர்மத்தை பார்த்தார். லட்சுமண சுவாமி பிரேம தர்மத்தை பார்க்கிறார். இந்த நியமங்கள், இந்த ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள் இதெல்லாம் எதற்கு அப்படின்னா இதெல்லாம் பண்ணினால் உனக்கு மனசு தெளியும். இந்த மனசுக்கும் சரீரத்துக்கு லிங்க் உண்டு. மனசுக்கு சிரமம் வந்தா சரீரம் காமிக்கும், சரீரத்துக்கு சிரமம் வந்தா மனசு காமிக்கும். ஏன் சார் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கேன், மனசு சரியில்லையாங்கிறான். மனசு சரியில்லைன்னா உடம்பு சோர்ந்து போறது. உடம்புக்கு ஒரு அடிபட்டு விடுதுன்னா மனசு சோர்ந்து போயிடுறது. இது ரெண்டையுமே பார்க்கிறோம். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.
पांडुरंगा